நெஞ்சங்களுக்கு வணக்கம், தமிழ் வணக்கம். நம்ம மக்களுக்கு ஒரு சின்ன விழிப்புணர்வு. நான் எந்த ஒரு மொழியையும் குறை சொல்ல மாட்டேன். அந்த மொழிகளில் உள்ள 1-2 வார்த்தைகள் மட்டும் சரியில்லைன்னா அதை சுட்டி காட்டுவேன். அது மாதிரி நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய மொழிகள் கற்றுருக்கேன். நிறைய மொழிகளில் இங்கிலீஷ் வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாருக்கும் கம்யூனிகேட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் மனதை புண்படுத்துகிற மாதிரி இருக்குது. SIR அப்படிங்கிற வார்த்தை. எதனால நான் அதை சொல்கிறேன்னாக்கா, SIR விரிவாக்கம். எஸ்ன்னு சொன்னால் சலீல், ஐன்னு சொன்னால் நான், ரிமெம்பர்னா ஞாபகம் வச்சுக்கிறேன், அடிமையாக நான் இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறத வெள்ளைக்காரங்க நைஸாக உள்ளே போட்டாங்க. அது தெரியாமலே நம்ம ஆளுங்க நாள் ஓட்டியாச்சு. இனிமேலும் வேண்டாம், யாரோ ஒருத்தவங்க மூலியமாக விழிப்புணர்வு வரணும், அந்த வார்த்தையை நீக்கணும் அப்படிங்கிறது. அது நம்ம தமிழ்நாட்டில் ராஜகோபாலசாமி கோயிலுக்கு முன்னாடி நான் யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. ராஜகோபாலன்ட்டையும் சிங்கம தயார் அம்மாட்டையும் சொல்லிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக இது மாற்றம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாது, தமிழ் தான் முதலில் மற்ற மொழிகள் பேசுறதுக்கு முன்னாடி பேசி எழுத்து வடிவில் உள்ளது தமிழ் மொழி மட்டும்தான். அதுக்கப்புறம் நிறைய மொழிகள் வந்தது, அது மறுக்கப்படலை, உண்மைதான். அதே மாதிரி தமிழில் தேவாரம், திருவாசகம், திருக்குறள், இது மாதிரி நிறைய விஷயங்கள் தமிழில் இயற்றப்பட்டிருக்கு. அதுக்கு நிகராக எந்த மொழிகளிலேயும் இதுவரை ஈக்குவலாக சரிசமமாக வந்தது கிடையாது. ஸோ அந்த தமிழ் மொழியை யாரும் அழிக்க முடியாது. இருந்தாலும் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை கொஞ்சம் சுத்தமாக கொண்டு போகணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். எதனால் நான் சொல்கிறேன்னாக்கா, மன்னர்கள் ஆண்ட மண், மன்னர்கள் குடியிருந்த மண். அதனால தான் மன்னர் குடி அப்படின்னு இருந்த வார்த்தை நாளடைவில் மாற்றமடைந்து மன்னார்குடி அப்படின்னு இப்போ பெயர் காரணம் அடைஞ்சிருக்கு. நம்ம நாட்டில் உள்ள மன்னர்கள் எல்லாருமே தமிழ் மொழி மேலே ரொம்ப பற்றுக்கொண்டு இறைநிலை அடைஞ்சு இறைவன் அடைஞ்சிருக்காங்க. கிங் ஆஃப் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், பாண்டிய மன்னன், இன்னும் நிறையா எக்ஸட்ரா. சில பேர் பெரிய லிஸ்ட்டு, அது என்னால் அவ்வளவு சொல்ல முடியாது, ஏன்னா நேரம் கம்மியாக இருக்கிறதுனால. தமிழை வளர்ப்போம், முடிந்தளவு ஆங்கில சொல்லில் உள்ள அந்த SIR அந்த வார்த்தையை அகற்றிட்டு சகோதர சகோதரின்னு கூப்பிடுவோம். அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம். பெரியவங்களாக இருந்தால் ஐயான்னு கூப்பிடுவோம். தமிழுக்கு கொஞ்சம் உயிர் கொடுங்க. நன்றி.